யம்மியான சூப்பரான பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டைனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவின தேங்காய் 1 கப்பு. தேங்காய் பால் நம்ம எடுக்கும்போது எப்போவுமே எடுப்போம் இல்லைங்களா, அந்த பால் 1 கப்பு. திரும்ப 2வது எடுப்போம் இல்லைங்களா, அந்த பால் 2 கப்பு. நம்மளுடைய சாதாரண பால் ஆவின் மில்க்கு அது 1 கப்பு. 1 கப்பு சுகர் எடுத்துருக்கேங்க. மாவு கொழுக்கட்டை மாவு இது நம்ம இடியாப்பம் கொழுக்கட்டைலாம் பண்ணுறதுக்கு எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாவு 1 கப்பு எடுத்திருக்கேன். இப்போ மாவில் லைட்டாக சுகர் போட்டுட்டு நம்ம திருகி எடுத்து வச்சுருக்க 1 கப்பு தேங்காய் திருகலை அதோடு சேர்த்துட்டு சீனி ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதித்ததும் அந்த தண்ணியை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரேடியாக நிறைய ஊற்றிடாதீங்க தண்ணி, அப்புறம் தண்ணி நிறைய ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டி விழாமல் இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இது கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு நம்ம இப்போது பிசைஞ்சாச்சு மாவை. இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். நீங்கள் இதோட சின்னதாகவும் உருட்டி எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் நம்ம 2வதாக எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆவின் பால் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அந்த இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு இருக்கு இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மாவு ஏன் நான் போடுறேன்னா, அது கொஞ்சம் அந்த திக்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு அது வேண்டான்னா போட வேண்டாம். போட்டிங்கன்னா நல்லா திக்காக வரும், பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதிச்சு வர டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா கொழுக்கட்டை அந்த கொழுக்கட்டையை இது உள்ள நம்ம சேர்த்துற போகிறோம். இந்த மாதிரி மெதுவாக எடுத்து சேர்த்துருங்க. எல்லா கொழுக்கட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம்லாம் வேகணும்னு கிடையாதுங்க, கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். அதுவும் இல்லாமல் இதை நீங்கள் மூடி வச்சு வேக வைக்காதீங்க. மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா அப்படியே பொங்கி பொங்கி எல்லாமே கொட்டி போயிடும். அதனால் இது நம்ம ஓப்பன்லேயே வச்சு தான் வேக வைக்கணும். பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. வெந்து வந்திருக்க இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சுகர், அந்த சுகரில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் பால் நல்லா திக்காக, அந்த தேங்காய் பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு தூவி விட்டுட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஏலக்காய் நல்லா தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த சுகருக்கு பதிலாக நம்ம வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லமோ இல்லைனா கருப்பட்டியோ உங்களுக்கு எது இஷ்டமோ அதை சேர்த்துக்கலாம். வெல்லம் நீங்கள் சேர்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியில் கலந்துட்டு சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பால் கொழுக்கட்டை சூப்பராக யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னங்க ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்னென்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.